வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம் வாருங்கள். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறலாம். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறலாம். ஒரு குருவிடம் வந்து சேர்ந்த புதிரில் மாணவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எந்த ஒரு முக்கியமான பணியை செய்தாலும் முதல் முயற்சியிலேயே அதில் முழுமையான வெற்றி அவனுக்கு கிடைப்பதில்லை. அதை குருநாதர் பெரிதும் எடுத்துக்கொள்ளவில்லை. என்றாலும் சிஷ்யனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. இப்படி அந்த சிக்கலிலிருந்து மீள்வது என ஒவ்வொரு முறையும் கவலையோடு தன் பணிகளை ஆரம்பிப்பான். பதற்றம் பற்றி கொள்ளும். தவறினால் சிதறத்தானே செய்யும். ஒரு முறை கூட முதல் முயற்சியிலேயே வெற்றியை சுவைத்ததில்லை. அவன் ஒரு சில நாட்கள் அவனை கவனித்து வந்த குரு ஒரு நாள் அவனை அழைத்து பேசினார். வா தம்பி, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் மனதிற்குள் இருந்த செய்தியை சொன்னான். நீ கிளி ஜோதிடர்களின் கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் கிளியை பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார். கிளிகள் சீட்டை எடுக்க வெளியே வந்ததும் அவை தன் சிறகை விரித்து பறக்க முயற்சிப்பதில்லை. மனிதர்களைப் போல நடந்துதான் வெளியே வருகின்றன, திரும்பவும் நடந்தே கூண்டுக்குள் செல்கின்றன. இது எதனால் என்று தெரியுமா என்று கேட்டார் குரு. ஓரிரு நொடிகள் யோசித்துவிட்டு தெரியவில்லை குருவே என்றார் மாணவன். குரு மீண்டும் பேசினார். சுதந்திரமாக பறந்து திரியும் கிளியை பிடித்தவுடன் முதலில் அதன் சிறகுகளை வெட்டி எடுத்து விடுவார்கள். சிறகிழந்த கிளியானது அதை உணராமல் பறக்க முயற்சிக்கும். ஆனால் அதனால் இயலாது. தனக்கு சிறகுகள் இல்லை என்று கிளிக்கு தெரியாது. மீண்டும் மீண்டும் பறக்க முயற்சிக்கும். ஒவ்வொரு முறையும் தோற்று போகும். கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் மாணவன். வெட்டப்பட்ட சிறகுகள் மறுபடியும் நாளடைவில் வளர்ந்துவிடும். கிளி அப்போது பறக்க முடியும். ஆனால் அது பறக்க முயற்சிப்பதில்லை. தான் ஒவ்வொரு முறையும் பறக்க முடியாது, அது நடக்காது, இப்போது பறக்கும் சக்தி இல்லை என்று அது தவறாக தன்னை நம்பிக்கொள்ளும். சிறகை விரித்து பறக்கும் பழக்கத்தையே அது மறந்துவிடும். குருவின் வார்த்தைகளை கேட்க கேட்க கிளிக்கும் தனக்கும் இருக்கும் ஒற்றுமையை அவனுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. குரு முழுமையாக புரியும்படி செய்தார். எத்தனை முறை முயற்சி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை தோல்வி அடைகிறோம் என்பதும் முக்கியமல்ல. ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும் என நம்புவோம். நம்பி செயல்பட வேண்டும். அதே நம்பிக்கையுடன் விடாமுயற்சியை தொடர்வதும் மிக முக்கியமாகும். இத்தனை தடவைகள் தோற்று போனோமே என்ற கவலையை மனதுக்குள் கொண்டு சென்றால் அதனால் பதட்டமே ஏற்படும். அடுத்த முயற்சியும் தோல்வியாக முடியுமோ என்ற அச்சம் வந்துவிடும். வெற்றியை சந்திக்க வாய்ப்பு இருந்தும் முயற்சியும் தோல்வியாக முடியக்கூடாது. நம்பிக்கையின்மையால் முழு அளவில் முயற்சி செய்யாமல் தோற்று போவோம். நம்பிக்கையின்மையால் முழு அளவில் முயற்சி செய்யாமல் தோற்று போவோம் என்றார் குரு. அதன் பின்னர் தோல்விகளை பொருட்படுத்தாமல் அந்த தோல்வியை துளைத்துவிட்டு மாணவன் முதல் முயற்சியிலேயே வெற்றி கண்டான். அனைத்து செயல்களிலும் முதல் முயற்சியிலேயே வெற்றி கொண்டான், மகிழ்ச்சி அடைந்தான். ஆக நண்பர்களே, நாமும் இப்படித்தான் முதல் முயற்சியிலேயே நம்மாலும் வெற்றி கொள்ள முடியும். முழு நம்பிக்கையோடு உழைத்துக் கொண்டே இருங்கள். நிச்சயம் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி.
நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.